தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் சிகிச்சையில் உள்ள நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அன்றாடம் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த நோயாளிகள் விபத்து மற்றும் பிரசவம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்காக வந்து செல்கின்றன. பென்னாகரம் ஒன்றியத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட சுகாதார நிலையங்கள் இருந்தும் உயர் சிகிச்சைக்காக பென்னாகரம் மருத்துவமனையையே மக்கள் நாடி வர வேண்டிய சூழல் நிலவுகிறது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததாலும் பணியில் உள்ள மருத்துவர்கள் பலர் உரிய நேரத்தில் மருத்துவமனையில் இல்லாததாலும் மக்கள் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு வருகின்றனர். மருத்துவர்கள் இல்லாததால் பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகள் என்பது அரிதாக மாறிப்போயுள்ளது எனவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அப்படியே அறுவை சிகிச்சை நடந்தாலும் அதற்கு உண்டான இரத்தம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கி கட்டிடம் செயல்பாடு இன்றி வெறும் காட்சி பொருளாக மாறியுள்ளதாகவும் தானம் செய்யப்படும் இரத்தம் முறையாக சேமிக்கப்படாமல் இருப்பதாகவும் போதிய செவிலியர்கள் இல்லாததால் இரத்தம் தேவைப்படும் நோயாளிகள் மட்டுமின்றி இரத்த தானம் செய்ய வரும் ஆர்வலர்களும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். பிளட் பேங்க் இருக்குது. பிளட் பேங்க்கில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவைலபிளும் இல்லை. பிளட் பேங்க்கில் ஒரு ஸ்டாப் கூட கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் தருமபுரி பென்னாகரம் மாவட்ட தலைமை மருத்துவமனை தானே, இங்கே ஒரு டாக்டர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றாங்க. இப்போ பிளட் பேங்க் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக சும்மா மூடி கிடக்குது. எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் உடனே ரெஃபர் பண்ணி தருமபுரி அனுப்பிச்சிடுறாங்க. சரியான டாக்டர்ஸ் இல்லை. வந்தால் உடனே ஒரு டெலிவரி கேஸ் வந்தால் கூட உடனே ரெஃபர் பண்ணி தருமபுரி அனுப்புகிறாங்க. அப்போது டாக்டர் சரியா இல்லையா கேட்டால் இங்கே அதுக்கான டாக்டர்ஸ் இல்லைப்பா, நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் தருமபுரி போங்கன்றாங்க. அரசு மருத்துவர்கள் பலர் பணிக்கு வராமல் தங்களுக்கென தனியாக நடத்தி வரும் கிளினிக்குகளில் கரெக்ட் டைமுக்கு ஆஜராவதால் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு செவிலியர்களே மருத்துவம் பார்த்து அனுப்பி வைப்பதாக கூறப்படுகிறது. உரிய இரத்த வங்கி இல்லாதது, போதிய மருத்துவர்கள் பணியில் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் விபத்தில் காயமுற்று அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் போதிய சிகிச்சையின்றி உயிரிழக்கும் அவல நிலையும் நிலவி வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் அவசர சிகிச்சைக்கான போதுமான உபகரணங்கள் மருத்துவமனையில் இல்லாததால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை மேல் சிகிச்சை என கூறி தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாகவும் புகார் கூறுகின்றனர் பொதுமக்கள். எத்தனை முறை முறையிட்டோம், நாங்கள் பல முறை போய் இப்போ 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு போயும் சொல்லி பார்த்துட்டோம். கேட்டால் எங்கள்கிட்ட டாக்டர் இல்லை, இருக்கிற டாக்டரை வச்சு தான் நாங்கள் பார்க்க முடியும், நீங்கள் வந்து தருமபுரி கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பென்னாகரம் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி கேஸ் ஒன்று வந்துச்சிங்க. அந்த டெலிவரி கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா தனியார் மருத்துவமனை கூப்பிட்டு போனோம். தனியார் மருத்துவமனையில் நார்மலாக டெலிவரி ஆச்சு. அது ஏன் அங்கே பார்க்க முடியல? பென்னாகர ஒன்றியம் பெரும்பாலும் மலை கிராமங்கள் சூழ்ந்த பகுதிகளாக உள்ளது. இந்த பகுதிகளில் இருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருபவர்களை தருமபுரி, சேலம் என அலைக்கழிக்க வைப்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். பேரளவிற்கு மட்டும் தலைமை மருத்துவமனை என அறிவித்துவிட்டு எந்தவித வசதியும் ஏற்படுத்தப்படாமல் மருத்துவமனைகளை வைத்திருப்பதும் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை அங்கும் இங்குமாய் அலைக்கழிப்பதுமே விளம்பர மாடல் ஆட்சி என்பது நிதர்சனமான உண்மை.